அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கலாமா? கர்த்தர் நல்ல விடுதலையை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஒரு நல்ல ஒரு ஆவி நம்மளை நிரப்பி இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இடத்துல நான் இன்னைக்கு ஜெபிக்கிறதுனால பெரிய அற்புதங்களை தேசம் காண போகிறது. அல்லேலூயா. நான் இந்த இடத்துல கூடி இருக்கிறதுனால சொல்லுங்க, நான் இந்த இடத்துல கூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கிறதுனால என் தேசத்துக்கு கர்த்தர் சேமத்தை வர பண்ண போகிறார். என் தேசம் ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. நீங்க அறிக்கை இடுங்க, நல்ல விசுவாசமா அறிக்கையிட்டு, நான் ஜெபிக்கிற ஜெபம் இன்னைக்கு தேசத்தை மாற்ற போகிறது. முகாந்திரம் இல்லாமல் கர்த்தர் உங்களை அழைத்து இந்த இடத்துக்கு கொண்டு வரல. காரணம் இல்லாமல் நீங்க இந்த இடத்துல வந்து நிற்கல. நீங்க இந்த இடத்துல வந்து நிற்கிறது இன்றைக்கு கர்த்தருடைய சித்தம். நீங்க கர்த்தருக்காக பல காரியங்களை செய்ய போகிறீர்கள். உங்களுடைய வார்த்தை பலவரை அசைக்க போகிறது. தேசத்துல ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்த போகிறது. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல ஜெப வீரர்களை போல ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு நம் தேசத்துல நடக்க போகிறதான எலெக்ஷன்ஸ்க்காக ஜெபிக்க போறோம். தேர்தலுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த ஆண்டுல நம்ம முக்கியமா எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது எலெக்ஷன். அப்படிதானா? அடுத்தது யார் வரப்போகிறா, எந்த பார்ட்டி லீடிங்ல வர போறாங்க. அதுவும் இந்த இந்திய தேசத்துல 5 மாநிலங்கள்ல எலெக்ஷன்ஸ் வரப்போகிறது. அஸ்ஸாம்ல மற்றும் கேரளா, நம்முடைய மாநிலம் தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் மற்றும் புதுச்சேரி, இந்த 5 இடங்கள்ல தேர்தலை இந்த வருடத்துல எதிர்கொள்ள போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். எது கர்த்தருடைய சித்தமோ அது நிறைவேறணும். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் நீங்க இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற மக்களா நம்ம இங்க கூடி வந்திருக்கிறோம். ஆமென். நான் இங்க ஜெபிக்கும் போது காரியங்களை மாறுதலாய் முடிய செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல மௌனமாய் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால், பாஸ்டர் ஏற்கனவே சொன்னாங்க, நீங்க மௌனமாய் இருந்தா எப்படியா ரட்சிப்பு வேறு வழியாய் கடந்து வருகிறதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. இல்ல, அப்படி இல்லை. சொல்லுங்களேன், அப்படி இல்லை. என்னாலதான் ரட்சிப்பு என் தேசத்துக்கு வரணும். ஆமென். நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவதாக எலெக்ஷன் கமிஷனுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆமென். எலெக்ஷன் என்று சொன்னாலே ரொம்ப முக்கியமானது அதில் நடத்துகிறவர்கள். ஹல்லேலூயா. எப்படி சபைக்கு போதகரவர்கள் இருக்கிறார்களோ அப்படி எலெக்ஷனுக்கு நடத்துகிற அதிகாரிகள் ரொம்ப முக்கியம். ஆமென். அவர்கள் நேர்மையான சரியான நிலைமையில எலெக்ஷன்ஸ் நடத்தணும். ஹல்லேலூயா. என்ன பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை திறன்பட செய்கிறதற்கு தான் அவர்கள் நமக்காக அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்க ஊழியர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாள்ல சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு மேலாக நியமிக்கப்பட்டிருக்கிறதான ஆண்டவரே ஊழியர்கள், எங்களுக்கு நேராக நியமிக்கப்பட்டிருக்கிற எலெக்ஷன் கமிஷன்ஸ் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தப்படுத்துகிறோம். சொல்லுங்க, ஓ இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறது இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு வித்தியாசத்தை காட்டுவீராக. இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிற வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் நிரக்கும்படியாக, தேசத்துல ஒரு அசைவு ஏற்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு பெரிய மாறுதலை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே அதிகாரிகளை ஒரு விசை கூட நீங்க பரிசுத்தம் பண்ணுவீராக. ஆண்டவரே கர்த்தருக்கு சித்தமான அப்பா ஆட்சி அமைவதற்கு தேவன் அதிகாரிகளை உபயோகப்படுத்துவீராக. ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்தெடுத்து அதிகாரத்தில் வைத்திருப்பாரானால் அந்த தேசத்தை ஆசீர்வதிக்க அந்த மனிதனை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று அர்த்தம். இப்பொழுது சொல்லுங்க, எங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகளை ஒரு விசை கூட கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார்.
சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 48வது சங்கீதம், கர்த்தர் பெரியவர், அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவராகவே இருக்கிறார். அதுல 4வது வசனத்தை வாசிக்கிறோம், இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வருவார்கள். ஆமென். கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு ராஜாக்களை கடந்து வர செய்கிற காலம் வந்துவிட்டது. அதிகாரிகளை கொண்டு வருகிற காலம் வந்துவிட்டது. அல்ல கையை தட்டி ஜெபம்னுங்க. ஹalleluya. ராஜாக்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக வருகிற காலத்தை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்ல கையை தட்டி ஒப்பு கொடுத்து ஜெபம்னுங்க. எங்களுடைய அதிகாரிகளை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுடைய அரசியல் அதிகாரிகளை ஒப்பு கொடுக்கிறோம். ரபாலா ஷபரா கபரதரா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எஸ்ஐஆர் ஃபார்ம் பத்தி நமக்கு நல்லா தெரியும். ஆமென். உங்களுடைய பெயர்கள்லாம் நீங்கள் இணைத்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். பல ஏற்கனவே இந்த பீகார்ல நடந்த அந்த எஸ்ஐஆர் காரியங்கள்ல கிட்டத்தட்ட 68 லட்சம் வாக்காளருடைய பெயர்கள் நீங்கி இருக்கிறது. எத்தனை பேர்? 68 லட்சம். அதே போல தமிழ்நாட்டிலையும் கிட்டத்தட்ட 97 லட்சம், சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 97.37 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க? நீக்கி இருக்கிறாங்க. இது எதனால தெரியல, ஆனா கர்த்தர் சரியான காரியங்களை செய்யணும். ஆமென் சொல்லுங்களேன். இதற்கு பின்பதாக என்ன காரியம் இருந்தாலும் மேலே நிற்கிறவர்கள் நல்லா ஜெபிக்கணும். இதற்கு பின்பதாக என்ன காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் அவருடைய சித்தத்தை செய்து முடிக்கிறவராக இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். மனுஷனுடைய சந்திரம் இதுல செயல்படக்கூடாது. சத்தமா சொல்லுங்க. ஓ, மனுஷனுடைய சந்திரம் இதுல செயல்படக்கூடாது. யாரை கர்த்தர் முன் குறித்திருக்கிறாரோ அவர்கள் எல்லாருடைய பெயர்களையும் அந்த லிஸ்ட்ல கொண்டு வர. ஆமென் சொல்லுங்களேன். அல்ல ஜோமனுங்க. ஆண்டவரே, எங்கள் மாநிலங்கள்ல இந்த எஸ்ஐஆர் காரியங்கள்ல இருந்து ஒரு நல்ல விடுதலை தருவீராக. கர்த்தருக்கு சித்தம் அதுல நிறைவேறட்டும் அப்பா. கர்த்தருடைய பிரசன்னம் அதுல கிரியை செய்யட்டும். மனிதர்களுடைய சந்திரங்கள் இல்ல, ஓ ஆலோசனை கூட்டத்தாருடைய சந்திரங்கள் இல்ல. ஆமானின் செயலை அபத்தமாக்கின தேவன், அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்கின தேவன் இந்த காலை வேளையில செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அல்ல கைகளை தட்டி உற்சாகமா ஓ அந்நிய பாஷையை பேசி ஜெபம் ஆரம்பிங்க. ரேபா ஷெக்கேலே தேரே கர்த்தரோ, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஓ தேவன் ஆளுகை செய்வீராகப்பா. அடுத்ததாக, எந்த காரணத்தை கொண்டும் தவறானவர்கள் அதிகாரத்தில் வரக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசம் அமெரிக்கா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தரிசனம் இல்லாத இடத்துல எப்படி இருப்பாங்களா? சீர்கெட்டு அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம தேசம் இருந்துடக்கூடாது. ஆமென். பல இடங்கள்ல பார்க்க முடியுது, ஆட்சியாளர்கள் சரியில்லைன்னா அந்த தேசத்துல வறுமை, கொடுமை, பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அநியாயங்கள் எல்லாம் நமக்கு கேள்விப்பட்டுட்டார். எத்தனை பேர் பார்க்குறீங்க அந்த நியூஸ்ல? அப்படி இனிமேல் அது அந்த காலமா இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அதுக்காக தான் இன்றைக்கு உங்களை கர்த்தர் இங்க ஜெபிக்க கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை நல்ல ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, தவறான நிலையை யோஸ் பண்ணி ஆண்டவரே அதிகாரத்துல ஒருவர் கூட வந்துடக்கூடாதுப்பா. பணத்தின் மேல நம்பிக்கை வைத்தோ, ஆண்டவரே தவறான அதிகாரங்களை வைத்தோ, ஓ ஒரு நபர் கூட அதிகாரத்துக்குள்ள வந்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். நல்ல ஊழலின் மூலமாகவோ இல்ல தவறான விஷயங்களின் மூலமாகவோ எந்த ஒரு விதமான ஓட்டையும் வாங்கி விடலாம் என்று சொல்லி கனவு கண்டு கொண்டிருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிமித்தமாக அப்புறப்படுத்தும்படியா ஜெபம் பண்ணுவோம். பணம் கொடுத்து வந்துடலாம், அப்படி வந்துடலாம், இதை செய்து வந்துடலாம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அகற்றுகிறோம். ஒரு பரிசுத்த சந்ததியானராய் ஓ தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்த கரங்கள் அதிகாரத்தில் வரட்டும். ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்கிறவர்கள் ஒரு பரிசுத்த அதிகாரிகளாய் இருக்க உதவி செய்வீராக. ஓ தேவனுக்கு பயப்படுகிற அதிகாரிகளாய் வர உதவி செய்வீராக. கர்த்தருடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்பா. அடுத்தது, பல யாகங்கள் போய்கொண்டே இருக்கிறது. பல மந்திரவாத கிரியைகள். நம்ம அதிகாரத்துல வந்துடணும், அந்த ஸ்டேட்ல நம்ம பிடிச்சிடணும், இந்த ஸ்டேட்ல பிடிச்சிடணும். பல இடத்துல யாகங்கள், அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிடலாம். அப்படி இந்த பூஜை பண்ணி வந்துடலாம். இன்னும் சொல்ல போனா ரொம்ப அவல நிலை என்ன தெரியுமா?
இரத்த பலிகளை கொடுத்து என்ன பண்ணிடலாம், மேல வந்துடலாம்னு சொல்லி பல இரத்தங்கள் சிந்தப்படுகிற மாதங்களா இது இருக்கிறது. எப்படியாவது அதிகாரத்தை பிடித்து விடணும் என்று சொல்லி பலர் கங்கணம் கட்டி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை, அது நிறைவேறுகிறது. இந்த காலம் அல்ல, இந்த காலம் நான் எழும்பி செபிக்கிற காலமா இருக்கிறதுனால எந்திர மந்திர காரியங்களும் என் தேசத்துல செயல்பட முடியாது. எந்த காரியத்தையோ இயேசுவின் நாமத்தினால எங்களுக்காக ஜீவனை கொடுத்த பெரிய இரத்தத்தின் வல்லமை நமக்கு சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தத்தின் நாமத்தினால எல்லாவற்றையும் நாங்கள் முறியடிக்கிறோம். சாபங்களை முறியடிக்கிறோம். மந்திர கிரியைகளை, மாந்திர கிரியைகளை முறியடிக்கிறோம். இரத்த பலிகளை முறியடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால எல்லா மந்திர சூனியங்களும் நல்ல கைகளை தட்டி நாங்கள் முறியடித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ரிபாபாலா ஷெத்தரே. மனிதன் நம்புகிறதற்கே அவ்வளவு வல்லமை இருக்குமானால் நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி உற்சாகமா ரிபாபாலா ஷெத்தரோ ரேகாபாலகதனா. நீங்க ஜெபம் பண்றதுனால தேசம் மாறுகிறது. தேசத்துல ஒரு பெரிய வல்லமை, தேசத்துல ஒரு பெரிய மாற்றம். ரகாபாலகதரகதரா. ஓ ராபால ஷெத்தரே ரிபா காபாலகதரகதரகதரகதலா ரேதலபரா ஷந்தரபலகதரா. கடைசியா ஒரு 2 நிமிடம். கடைசியா 2 கைகளை நல்லா உயர்த்திக்கோங்க. 2 கைகளை உயர்த்திக்கோங்க. ஆண்டவர் சொல்றார் சாமுவேலோட நாட்கள்ல, இந்த ஜனங்கள் நான் இவர்களை ஆளாதபடிக்கு இவர்கள் என்ன பண்ணினார்களா, இவர்கள் என்னை தள்ளிவிட்டார்கள் என்று சொன்னார். அந்த ஜனங்கள் தள்ளி விட்டுருக்கலாம். இன்னைக்கு நாம கேட்க போற, ஆண்டவரே எங்களை நீங்க ஆட்சி செய்யறதுபடிக்கு நாங்க கேட்கிற ஆண்டவரே, எங்களை நீர் ஆட்சி செய்வீர். நல்ல கைகளை உயர்த்தி சத்தமா கேளுங்க. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஆட்சி கீழே இருக்கணும்பா. எம்முடைய ஆளுகை உண்டாகணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறவர்கள் நல்ல சத்தமா இயேசுவேன்னு கூப்பிட ஆரம்பிங்க. எங்க தேசத்துல, எங்க தேர்தல்ல ஆண்டவரே உம்முடைய ஆளுகை உண்டாகட்டும். எங்க மேல இருக்கிற ஆளுகை உம்முடைய ஆளுகையா இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆளுகையா இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆளுகையா இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆளுகையா இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை பார்த்து 2 கை உயர்த்தி கேளுங்களேன். உங்க சத்தம் உயரட்டும். என் தேவன் ஆளுகையா இருக்கணும்பா. என் தேச எல்லையெங்கோ அப்பா நீராளவே. நல்ல 2 கைகளை உயர்த்தி என் தேச கைகளை உயர்த்துவது கர்த்தருக்கு சமர்ப்பிதற்கு அடையாளமாக இருக்கிறது. நல்லா சத்தமா சொல்லுவீங்களா? வறுமை எல்லாம் மாறணும். என் தேசத்துல இருக்கிற வறுமை எல்லாம் மாறணும். வன்முறை எல்லாம் ஒழியணும். வன்முறை எல்லாம். இப்ப கூப்பிடுவீங்களா ஆண்டவரை பார்த்து? எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு. மறுபடி ஒரு விசை. என் தேச எல்லையெங்கோ அப்பா நீ ஆள வேண்டும். என்னுடைய தேச எல்லை எங்கும், என் தேச கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, அப்பா நீ ஆள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும். அப்பா என் தேசத்துல வறுமை ஆண்டவரே மாறட்டோப்பா.